இந்த அசோகா அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து சாம்ராட் அசோகா தான் வரும். அவர் நிறைய வார்லாம் பண்ணி நிறைய கேப்சர்லாம் பண்ணி கடைசியில் புத்திசத்தில் போய் சாஃப்ட் ஆகிட்டார். ஆமாம். அந்த அசோகாவுக்கும் இந்த அசோகாவுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன மாதிரி? இந்த அசோகாவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு சீனில் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கேரக்டர் சொன்னார், அசோகா நீ சக்கரவர்த்தி தான். எப்படி ಚಕ್ರವರ್ತಿ ಒಂದು அந்த ஜாதியில இல்லை, ஜாதியில சக்கரவர்த்தி இல்லை, நீ ನಿನ್ನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ல ಚಕ್ರವರ್ತಿ. ನಿನ್ನ உள்ள இருக்கிற என்ன ஃபயர் இல்லையா, அதுதான் சக்கரவர்த்தி. இந்த கம்யூனிட்டிக்காக நீ பண்ணணும், நீ போடா, நீ பண்ற நீ போடா, அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுதான் சக்கரவர்த்தி அசோகா. 70s நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு, சாமராஜ் நகரத்தில் நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இது காதல் படமா பக்தி படமா? இது பக்தி காதல் ஒண்ணுமே இல்லை. காதல் இருக்கு, அதுக்கு மேல வந்து ஒரு கம்யூனிட்டி, லோவர் கம்யூனிட்டியா ஒரு கதை. கம்யூனிட்டியில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, அவன் வந்து ரொம்ப படிச்சிருக்க பையன், எஜுகேஷன்ல அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும். அப்பாவுக்கு என்ன, அவரோட வேலை வந்து அவர குடும்பத்துக்கு வேலை வந்து என்ன பார்பர் கம்யூனிட்டி. அவர் வந்து அப்பாவுக்கு என்ன இருக்கு, இல்ல என்னுடைய பையன் வந்து இதை பண்ணக்கூடாது, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இது வேண்டாம் நமக்கு. அங்க ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போவா இல்லையா, இதுதான் பிரச்சனை வரும். அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள. பெரிய பிரச்சனை ஒரு இன்டர்வல் பாயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது, அசோகா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான், ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவாவா, அதுதான் கதை. தமிழ்ல நல்ல கதையோட வர்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஹியர் சார், ரைட். சொல்லுங்க சார். இது வந்து குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தரும். என்ன சார், என்ன குலத்தொழில், இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்க் வந்து பண்றாங்க இல்லையா? ஸோ தட் பீப்புள் இன்சிஸ்டிங் ஆன் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் பீங் அண்டர்டேக்கன் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்படி நெசசிட்டி கிடையாது. பீப்புள் ஃப்ரம் த லோவர் கம்யூனிட்டி ஷுட் ஆல்சோ ரைஸ் டு த டாப் அப்பர் கம்யூனிட்டிஸ். ஐ மீன் ஷுட் பி ஃப்ரீ டு சூஸ் தேர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் வந்து உங்க கதை சொல்லுது. பேசிக்லி திஸ் இஸ் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இல்லைங்களா உங்கள்ட்ட? இல்ல, காஸ்ட் மேல இல்ல, இது வந்து இது வேலை மேல இருக்கு. இது வேலை மத்த நடக்கிற கிரைம் என்ன, அங்க என்ன, அங்க அர்னிங் வந்து ரொம்ப இருக்கு. ஏன்னா முடி எடுத்துறதுக்கு வந்து அர்னிங் ரொம்ப இருக்கு. அது அவருக்கு கம்ப்ளீட்டா வந்திருக்கா இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஃபைட் பண்றதுக்கு யார் இருக்கு, அதுக்காக ஒரு ஹீரோ வேணும், அதுக்காக ஒரு தைரியமா இருக்க ஒரு பையன் வேணும், அதுதான் அசோகா. இது காஸ்ட் மேல, கம்ப்ளீட் காஸ்ட் மேல அந்த மாதிரி கம்ப்ளீட் காஸ்ட் வச்சு பண்ணிருக்க படம் இல்லை. இது வந்து இது ஒரு மேட்டர் இருக்கு. ஏன்னா அவரை ಈಗ நான் 500 rupees ஐ எம் earning 500 rupees, அது நமக்கு வேணும். அது இல்லாம என்ன வரும், அதுதான் பிரச்சனை. 500 நீங்க வச்சு எனக்கு 10 ரூபாய் கொடுக்கறது நியாயமா? அதுதான் நம்ம நியாயக்காக நம்ம we are fighting for our rights. ಅದರ ನಡುವೆ ஒரு நம்ம லவ் ஸ்டோரி. Is this movie being made in, or is it being released only in Kannada, or is it being released in all other languages? How many languages? Same name, same time? Yeah, The Rise of Ashoka ನೇಮ್ಲೆ ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಇವರು. ಅದು ಒಂದು ತಮಿಳು ನಮಗೆ ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್, ಕನ್ನಡ ತಮಿಳು ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್. ಬಿಕಾಸ್ இந்த கதை வந்து சூட் ஆகுது, நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது. அதனால கன்னட தமிழ் மெயின், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு. ஃபர்ஸ்ட் கன்னடா, செகண்ட் தமிழ். இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு 3 o'clock 3 o'clock படம் பார்க்குவாங்க. அது போயிட்டு இருக்கு இப்போ. மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் கொடுக்குறேன், ஒரு பிக் நியூஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. என்னன்னா காந்தாரா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே வந்து காந்தாரா ஹீரோனோடு சேர்ந்து வரீங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வரீங்களா, இல்லை வந்து எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தே வரீங்களா? இது மார்க்கெட் எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்றது அது வேற மாதிரி படம். இது மார்க்கெட்டுக்காக பண்ணிருக்க படம் இல்லை. இதுக்கு ஒரு காசு இருக்கு, அந்த காசை வச்சு பண்ணிருக்கேன்.
அந்த மாதிரி படம் நான் இங்க தமிழ்ல ரொம்ப பார்த்திருக்கேன். நான் அந்த காசு இருக்கிற படம் ரொம்ப பார்த்திருக்கேன். நான் அது எல்லாமே சூப்பர் ஹிட் தான். இங்க பிளாக் பஸ்டர் தான், 100 crores கிளப் தான். அதை நான் பார்த்திருக்கேன். அதுதான் கதை. நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு, கர்நாடகத்துல ஒரு கதை இருக்கு. அது இங்க பார்க்கணும், என்னோட ஆசை. நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேல நீங்க சொல்ற கொஸ்டின் கரெக்டா இருக்கு. ஆமா, காந்தாரா ஹீரோயின் வந்து பேன் இண்டியா ஹீரோயின் ஆல்ரெடி. அவர் நமக்கு வேணும், ஒரு பிசினஸ் வேணும் இல்ல, பிசினஸ் வேணும். பிசினஸ்க்கு மேல என்ன, அந்த கேரக்டருக்கு சப்திமே வேணும். அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு, அவரை மாதிரி இருக்கு அந்த கேரக்டர். அது வேணும் நமக்கு. அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணிருக்கு. தேங்க்யூ. யார் கேரக்டர் சார்? ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி சார். இது வந்து இது பார்பர் கம்யூனிட்டி மேல நடந்திருக்க ஒரு ரியல் இன்சிடென்ட். இன்ஸ்பிரேஷன் சார். நடுவில் நம்ம ஸ்டோரி இருக்கு. நான் ஸ்கிரீன் பிளே நம்ம வேற சீன் வச்சு அதெல்லாம் இருக்கு. நம்ம ஸ்டோரி கூட இருக்கு, அது ரியல் இன்சிடென்ட் கூட இருக்கு. கம்ப்ளீட் ரியல் இன்சிடென்ட் இல்ல. யா, a lot of approaches came about, sir, but I did not choose for a lot of reasons. Mainly because I was being cast for the same type of roles or for very older characters. So that's why I made a decision of not wanting to choose this because it was at least the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10-15 years older. Now I look younger than my age. So now I will come and I will definitely, sir said I have a good market now in Tamil. So I'm going to come very, very soon. I have 2 that I'm shooting currently. One is for release. And then one we've already announced, Halagalli. And another one I'm going to start shooting soon. Thank you. ஹீரோ சார் பாபர் அப்படின்னு எடுத்துருக்கீங்க. இந்த பார்பர் கம்யூனிட்டி அரசியல் இல்லாமல் ஜாதி வரலை. ஸோ நீங்கள் காமிக்க போகிறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தால் தான் மெயின். பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரித்தது, அவங்க தான். ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அன்னைக்கு 71 இருந்த பொலிட்டிஷனை வச்சு எடுத்திருக்கீங்களா? 100% அதுதான் வச்சிருக்கேன். பாலிடிக்ஸ் இல்லாம படமே இல்லை. நீ எந்த படமாரும் எடுத்துட்டு வாங்க, அந்த படத்துல பாலிடிக்ஸ் இருக்கணும், இருக்கு. அதுதான் வச்சு பண்ணிருக்கு. அந்த பாலிடிக்ஸ் என்ன? நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் பண்றது பாலிடிக்ஸ். இன்னும் வரைக்கும் இந்த உலகத்துல நடந்திருக்கு, இப்ப கூட நடந்திருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கு. பாலிடிக்ஸ் இல்லாம படம் பண்றது அதுக்கு வேல்யூ இல்லை. என்னுடைய விஷன் அவ்வளவு. ஹீரோயின் காந்தாரா 2 ஸோ இங்கே வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட சொன்னாங்களா செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம், நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு? Yeah, I mean, because it happens thousands of years ago, and you watched Kantara chapter 1, you know what the heroine's character is. When in Kantara 1, my graph is only completely different. I stand up for the community, I start the fight, I start the war. But here it wasn't like that. The character graph was different, the arc was different, so obviously I couldn't be placed there. Thank you. சார் Last question. சார், எனக்குள் ஒரு லூசியா தான் எனக்குள் ஒருவனா வந்தது. ஆமா ஆமா, அதுலயே ரிஷப் செட்டி நடிச்சார் இல்லையா போலீஸா? எஸ் அவரு ஒரு சின்ன கேரக்டர். அவரை பத்தி ஏதாவது சொன்னாரா சார்? காந்தாரா? யா, ஆஃப் கோர்ஸ் காந்தாரா இஸ் ப்ரௌட் பிகாஸ் நம்ம கன்னட சினிமாக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கேஜிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் வந்து காந்தாரா, அது வேற மாதிரி படம். காந்தாரா கூட அது இப்போ வந்திருக்க மார்க்கெட்டு. இப்போ வந்து நீங்க எல்லாம் பேசுங்க, கேட்டுங்க. ஏன்னா கேஜிஎஃப் காந்தாரா அந்த மாதிரி சொல்றதே ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம கன்னட படத்துக்கு வந்து அவ்வளோ மார்க்கெட் வந்து இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இல்லையா? அது வரைக்கும் வந்து என்ன இருக்கு, தமிழ் தெலுங்கு ரெண்டுமே இருக்கு சவுத் இந்தியாத்துல. இப்போ கன்னடா கூட மேலே வருது. ஒரு ரொம்ப ஹாப்பியா விஷயம், ப்ரௌட் ஃபீலிங் நமக்கு வந்து. அதுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுல யாரும் கீழே இருக்கா மேலே இருக்கா, அது நமக்கே ஒரு வாரம் நம்ம அண்ணா இருக்கா, அவன் அர்னிங் பண்றது ஒரு
1000 rupees டெய்லி, நான் earning பண்றது ஒரு lakh rupees டெய்லி. அது நமக்கே ஒரு வாரி ஐயோ அவனுக்கு வந்து என்ன இப்படி இருக்காவா, அவ கூட மேலே வரணும். அந்த மாதிரி தான் கனடா. இப்போ கனடா வந்திருக்கு, அது நமக்கு ப்ரௌட் ஃபீலிங்கு. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் டைம் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட் பண்ண டைம்ல அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, கேஜிஎஃப் காந்தாரா எல்லாம் இங்கே சூப்பரா பிளாக் பஸ்டரா இருக்கு, இது கூட அப்படியே போகுது, டோன்ட் வரி, எங்க ஆடியன்ஸ் ஓப்பனா இருக்கு. இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ் இப்போ எல்லா படம் பார்க்கறதுக்கு ரெடி இருக்காரு, இது கரெக்ட் டைம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. தேங்க்யூ. லூசியா நல்ல கதை, அந்த ஹீரோ சைக்கிள் தேட்டர்லாம் இருக்கும். தமிழ்ல மாத்திரம் அது ஏன் ஒர்க் அவுட் அவ்வளோ மிஸ் ஆனது? நான் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சித்தார்த்த கூட பேசிட்டேன். அது வந்து அவர் நாங்க ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ல மீட் பண்ணி அவர் சொன்னாரு, சாரி பிரதர் இங்க நல்லா அது மேக்கிங்ல ஏதோ இதாச்சு. எனக்கு வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த படம் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு சித்தார்த். ஆக்சுவலி அவர் சோஷியல் கன்சர்ன் எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். அண்ட் ಆ படத்துல வந்து அவரு என்ன டிராமட்டிக் ஆச்சு படம் வந்து. லூசியா பேசிக் படத்துல வந்து கன்னடத்துல மூலத்துல வந்து என்ன இருக்கு, அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படம். அது வந்து அது மிஸ் ஆச்சு. ஏதோ ஒரு கேரக்டரைசேஷன், அங்க இருக்கிற லாங்குவேஜ், அது நேட்டிவ் லாங்குவேஜ் அதெல்லாம் மிஸ் ஆச்சு. அது எசன்ஸ் மிஸ் ஆச்சு. அதுதான் வேணும் படத்துக்கு. ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு படத்துல, அதை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ பிஃபோர் நீங்க பாருங்க எஜமான வந்து பெரிய பிளாக் பஸ்டர்ங்க. எஜமான ரீமேக் என்ன இங்க மூல மெயின் இது விஜயகாந்தோடைய படம், அது விஜயகாந்த் சாரோடைய படம். அது வந்து வானத்தை போல, அது பெரிய பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி நம்ம SSR படம் எல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர். அங்க ಹುಡುಗರು, அது போராளி, வேற படம் எல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி அவ்வளவுதான் சார். இங்கே வந்து நீங்கள் நாடகத்தில், அதாவது மேடை நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக இருக்கீங்க கன்னடத்தில். எந்த சூழ்நிலையில் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்குலாம் கொண்டு வரணும்னு நினச்சிங்க சார்? அப்போ நான் வந்த டைம்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெமண்டேஷன் 250 rupees நான் என்னோட சீரியலுக்கு. அது ரேப் கேரக்டர், ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன் தான், ஒரே சீனு. என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு வாடா இங்க ஒரு கேரக்டர் இருக்கு, வாடா நான் BMTC பட்ஸ் எடுத்துட்டு நான் போயிட்டு வந்தானா என்ன சீன். இப்போ நான் நீனாசம் முடிச்சு வந்திருக்கேன். நான் இது இருக்கு நீனாசம் NSD மாதிரி, அது ஒரு இன்ஸ்டிடியூட், அங்க கத்திருக்கு வந்திருக்கேன் நான் இங்க. இப்போ எவ்வளவு கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல் ட்ரீம் எடுத்துட்டு நான் போயிட்டேன் பஸ்ல. டைரக்டர் வந்தா வாடா, ஓகே என்ன சார் இப்போ போ சொல்றேன் வெயிட் பண்ணுது. ரெடியா நான் மேக்கப் எல்லாம் வச்சு அவர் மேக்கப் எல்லாம் பண்ணி ஓகே சாப்பாடுக்கு போனேன். சாப்பாடு ஆச்சு, 2 o'clock ஆச்சு, 3 o'clock ஆச்சு, 4 o'clock எனக்கு என்ன வான்னு சொல்லி உள்ள ரூம்ல ஒரு ரூம் ரெடியா இருக்கு. இப்போ என்ன பண்றது, நான் ஏதோ டைலாக் இருக்கு, ஏதோ பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி உள்ள வந்தேன். அங்க நடிக்கிறது நான் நீனாசம்ல மெயின் கேரக்டர்ஸ் தான், எல்லாமே ஸ்டேஜ் மேல சூப்பர் கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்து. எல்லாம் மெயின் கேரக்டர், 4 மெயின் நாடகத்துல 4க்கும் மெயின் கேரக்டர் தான். சாணக்கியா அந்த மாதிரி கேரக்டர் தான். உள்ள வந்தானா இந்த கேரக்டர் என்ன பார்த்தேன், ಒಂದು பொண்ணு இருக்கு, நான் இருக்கேன், கேமராமேன் இருக்கு, டைரக்டர் இருக்கா, யாருமே இல்லை உள்ள. எதுக்கு யாருமே உள்ள இல்ல? ஐயோ இப்ப என்ன பண்றது? ரெடியா டைலாக் ஷீட் எங்க? டைலாக் ஷீட்டுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. என்னோட இது பாருங்க, ஃபர்ஸ்ட் சீன் ரேப் சீன், ஒரே டேக் இல்ல. எனக்கு நர்வஸ் ஃபுல்லு. இப்படி என்ன பண்றது அந்த மாதிரி நர்வஸ். ஏன் ஒரே டேக்ல பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு? ஒரே டேக் இல்ல. சரி உள்ள போயிட்டு சரி இன்னும் என்ன பண்றது? ஓகே கேரக்டர் தான், பண்ணு நர்வஸ்லயே பண்ணிருக்கேன் அந்த கேரக்டர் தான். சரி எவ்வளவு டேக் எடுத்தீங்க சார்? மேடம் டேக் இப்ப மறந்து போச்சு எல்லாமே. உள்ள அந்த டேக்கே இங்க மெமரியில இல்ல, அந்த மாதிரி ஆச்சு. Satish Garu, right here. I'm going to ask a series of questions just to understand the film better, because we haven't had the opportunity to talk to the crew earlier. And your director is not here. I'm kind of wondering why he's not here today. 1. 2, how many days did you shoot the film in? What were the bigger challenges? Because recreating 80s, 90s era is not going to be easy. Tell us about the challenges. The date of release of the film, if you can tell it to us. Kaushik இல்லையா? No. Sorry. Hi, what's your name? Manikandan. Good question actually, sensible question. இந்த படம் ஒரு 70s கிரியேட் பண்றதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம். அது பிகாஸ் எல்லா வில்லேஜ்லயும் வந்து இப்ப பெரிய பில்டிங் வந்து இருக்கு. நடுவில் இந்த மாதிரி வீடு வேணும் நமக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வேணும், அந்த டார் இல்லாம ரோடு வேணும், அண்ட் எல்லாருக்கும் அந்த கெட்டப் வேணும். அந்த கெட்டப்
ஆல்மோஸ்ட் ஆல் 500 people 1000 people இன் திஸ் ஃபிலிம். உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாம் சின்ன சின்ன டீடைல்ஸ் வேணும். அதனால என்னாச்சு, நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அது வந்து 130 days 138 days மேபி ஓவரால் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் கால் ஷீட் வந்தானா அது ஒரு 180 கால் ஷீட் 200 கால் ஷீட் வரைக்கும் வரும். 1400 ஷார்ட்ஸ் சிஜி. சிஜிமே இங்க படம் பார்த்தா நீங்க ஒண்ணுமே சிஜி இல்லை. பிகாஸ் சிஜி எல்லாமே ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ணணும். அந்த ஏனோ ஏனோ சாங் பார்த்தில்ல, அதுல உள்ள என்ன இருக்கு, எல்லாமே ஃபீல்டு இருக்குல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்லி சின்ன ஃபீல்டு தான். அது அதை வச்சு கம்ப்ளீட்லி சிஜி பண்ணி அந்த ஃப்ளவர் ஃபீல்டுல ஒரு 1/2 ஏக்கர் 30 ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் ஃபீல்டு தான் அது. அது இப்போ 1100 மீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதெல்லாமே சிஜி பண்ணிருக்கிறது. அந்த மாதிரி ரியலிஸ்டிக் சிஜி ரொம்ப இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இரேஸ் பண்றது, ஏன்னா பவர் லைனு, அப்ப பில்டிங்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாடர்ன் திங்ஸ் இருக்கா அதை பார்த்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் எரேஸ் பண்றதே நமக்கு சேலஞ்ச். 1400 ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் 6 months சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் ஃபைனல் ஆயிருக்கு. ரிலீஸ் டேட் February, ஆல்மோஸ்ட் ஆல் 3rd வீக்ல எல்லாமே நாங்க ரெடி பண்ணிருக்கோம் ரிலீஸ் பண்றதுக்கு. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சார் இங்க இந்தியா முழுக்க ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒரே ஒரு சினிமா தான் இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. நீங்களும் இங்க வரீங்க, ஆதரிக்கிறோம். நாங்களும் அங்க வரோம், ஆதரிக்கிறாங்க, இந்தியா முழுக்க ஆதரிக்கிறாங்க. சமீபத்தில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் பேட்டி கொடுத்ததில்ல, மத ரீதியா எனக்கு வந்துட்டு இந்தியில வாய்ப்புகள் தரல அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி வந்து உண்மையிலேயே இருக்கா? நீங்க ஏஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல அகைன்ஸ்டா பேசுறீங்களா, இல்ல ஜாதி மதம் வச்சு தான் வந்துட்டு ஒவ்வொரு சினிமாலையும் வந்துட்டு வாய்ப்பு தராங்களா? இல்ல, ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அது விஷயம் எனக்கு தெரியாது. அது என்ன நடந்திருக்கு அதுக்கு தெரியாது. எனக்கு மூல அந்த டெப்த் எனக்கு தெரியாது. அந்த டெப்த் எந்த நடந்திருக்கு, அது அவருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்றேன், அது இருக்கா அது தப்பு, அது நடந்திருக்கா அது தப்பு, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கா அது தப்பு. தப்பு எங்கேயோ தப்பு தான். அது யாரு பண்றது தப்பு தான். அந்த தப்பு ஜஸ்டிஃபை பண்றது ராங். அது யாருக்கு நியாயம் வேணும் அது வேணும். அது ஏஆர் ரஹ்மான் ஓகே, இல்ல கமலா சாரா ஓகே, இல்ல சிவண்ணா ஓகே, இல்ல நம்ம ஹீரோவா நிம்ம ஹீரோவா, யாரு தப்பு பண்ணா தப்புதான். அந்த தப்பு தப்பு அவ்வளவுதான். அது விஷயம் எனக்கு டெப்த்ல தெரியாது. என்ன ஜாதி இருக்கா இருக்கு, கேஸ்ட் இருக்கா இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கா இருக்கு, மேல கீழே இருக்கா இருக்கு, 100% இருக்கு. இப்ப எனக்கு இது ரைட் ஹேண்ட், நாங்க தான் ஆக்சுவலி இதுக்கே வேல்யூ இல்ல, இதுவே நாங்க வேல்யூ பண்றது இல்ல. இங்கே நம்மள வேரியேஷன் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வேரியேஷன். அதான் நம்ம ஃபைட்டிங், ஈக்குவாலிட்டி ஃபைட்டிங். நமக்கு கூட நல்ல சேலரி வரணும், நமக்கும் நல்ல சேலரி வரணும், எல்லாருக்கும் வரணும். வரணும் கரெக்டா? அதுதான் என்னுடைய கேரக்டர். த சேம் கேரக்டர் உள்ள வச்சிருக்கேன். த ரைஸ் ஆஃப் அசோக்ல என்னுடைய கேரக்டர் இருக்கு. பரி இது படம் இல்ல, உள்ள நான் இருக்கு.